நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சுடச்சுடன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்கள் கறந்த உடனே வந்து மக்களுக்கு அப்படியே விநியோகம் அவங்க நிற்கும் போது அவங்க முன்னாடி தான் கறந்து அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி தான் கொடுக்குறோம். பால் சுத்தமான பால், கஸ்டமர்ஸ் வந்து அதிகம் தான் ஆயிருக்காங்க. இப்போ சப்ளைக்கு தான் போதுங்களாங்க சார்? ஆமாங்க சார், ஆமாங்க. கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குறது 1 லிட்டருக்கு மேலேயே இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்க, கஸ்டமருக்காக வந்து நம்ம இது கொஞ்சம் கூட கம்மியாக இருந்துடக்கூடாது. சரிங்க சார். நம்ம சுத்தமான பால் அப்படிங்கிறது ஒரு மெயினாக ஒரு இது இருக்குதுங்க. ஒரு சின்ன கலப்படங்கிறது ஏதோ ஒரு சில இடத்துல 100க்கு ஒரு 70% கலந்துடுறாங்க. மாடு ஃபுல்லாக நம்ம வெயில் டைம் ஃபுல்லாகவே உள்ளதாக இருக்குங்க. ஒரு 2 மாட்டுக்கு ஒரு ஃபேனுங்கிற விதத்தில் ஃபேன் ஃபுல்லாக மாட்டியிருக்கோம். இது எல்லா இடத்துலையுமே இந்த சொட்டு நீர் பைப் ஃபுல்லேருந்து பைப் நாங்கள் போட்டிருக்கோம். வேணுங்கிற இடத்துல இதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. எந்த மாட்டுக்கு எவ்வளோ வேணும், சில மாடு கொஞ்சம் அதிகமாக குடிக்குங்க, சில மாடு வந்து கொஞ்சம் கம்மியாக குடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாட்டு தொட்டிக்கு நேரும் தாலி நேரும் வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். தீவனம் அந்த பக்கம் இருந்து நம்ம அப்படியே கொட்டிக்கலாங்க. மாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 சைடுமே அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். வெளியில் அதுக்கு தனியாக அவுட்டரில் நாங்கள் முன்னாடியே நாங்கள் வெளியிலேயே தண்ணி அது அப்படியே மரத்துக்கடியே சில நேரம் கட்டியிருப்போம். யாரோ சொன்னாங்க பண்ணங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. மாடு எது போடும்போது ஆரோக்கியமாக இருக்குது, எது போடும்போது தண்ணி நிறைய எடுத்துக்குது, அப்படி எது போட்டால் கொஞ்சம் ஜீரண கோளாறு வர்றதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த தீவனங்கள் வந்து நாங்கள் கலந்து போடுறோம். ஜீரண கோளாறு வர்றதில்லைங்க. பண்ணைகள் அமைக்கும் போது வந்து நம்ம திசைகள் வந்து இப்படி அமைக்கிறதா, பண்ணைகளை சுற்றியுமே வீடுகள் நிறைந்த ஏரியாவாக இருக்கிறனால சுத்தமான பாலுங்க. நம்ம எந்த ஒரு தண்ணியோ ஒரு கலப்படங்கள் கிடையாது. இங்கே சுத்தமான பால் நாங்கள் கறந்து அப்படியே அப்பப்போ கஸ்டமர் முன்னாடியே அவங்களே வந்து நின்று பார்த்து வாங்கிக்குவாங்க. மாட்டு பண்ணையை இன்னும் நிறையா கொண்டு வரணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி பேர் இருக்கணும். இந்த மாட்டு பண்ணை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, இதில் எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தவங்க இது தானே எதிர்பார்க்குறேங்க. தெரிஞ்சுக்கும் போது இவங்க லைஃப்பில் அது ஒரு யூஸ் ஆகும். எங்களுக்கு தினங்கள் வந்து கஸ்டமர் கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு இவங்க சொன்னாங்க பால் நல்லா இருக்குது, இங்கே தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது, அந்த பிரச்சனை இல்லைங்க, நல்ல மனமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ரெகுலராக இங்கேயே வந்து வாங்கிடுறாங்க. நல்ல பாலை கொடுக்கும்போது மக்களோட வரவேற்பு இருக்குங்கிறது நாங்கள் உணர்றோமுங்க. அது என்னமா அது? இது மடி நோய் வராமல் இருக்கிறதுக்காக இல்லைங்களா? அடிச்சுட்டோம்னா கோடையிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் எடுத்துக்கலாம். இது மாடுக்கு மேலே தெளிப்பீங்களா? அப்படிங்க மாடு மடியில் மட்டும் கழுவி விடுறோம். ஓ, அதுக்காக இது பண்ணுறது தான் இல்லைங்களா? எல்லா மாடுகளுக்கும் இதை தெளிப்பீங்களா? கம்பல்சரி எல்லாம் ஓ, எப்பவுமே ரெகுலராக பண்ணால் மடி நோய் பிரச்சனையே வராதுங்க. சார் இது 1/2 லிட்டருங்க. 1 லிட்டருக்கான கவர்களும் இருக்குதுங்க. சில பேர் வந்து 1/2 லிட்டரே 2 கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு அப்படி கொடுத்துருவோம். இப்போ சப்ளைக்கு தான் போதுங்களாங்க சார்? ஆமாங்க சார், ஆமாங்க. நாங்கள் ஒரு 4:30 மணி 5 மணிங்கில பேக்கேஜ் முடிச்சிருவோம். பால் ஃபஸ்ட்டு கறந்து முடிச்ச உடனே அந்த பாலை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் பேக் பண்ணிடுவோங்க. பேக் பண்ணி எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னங்கிறது அவங்க முன்கூட்டியே நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருப்பாங்க. பட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 1/2 லிட்டர் வாங்குறவங்களுக்கு 1 லிட்டர் வேணும், 2 லிட்டர் வேணும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சார். அளவு வந்து கரெக்டாக தெரியுங்களாங்க சார்? அந்த சார் அளவு இதில் பர்ஃபெக்டாக எடுத்துருவோம். பட் கஸ்டமரோட இதுக்காக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம், அது அதிகமாக தான் இருக்குது சார். செமையாக பேக் பண்ணுறீங்களே.
அருவலூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. அண்ணாமலையார் டெய்ரி ஃபார்மை வந்து நம்ம இன்னைக்கு அணுகியிருக்கோம். இந்த டெய்ரி ஃபார்ம் எப்படி ஆரம்பிச்சாரு, இந்த ஃபார்ம் மூலமாக அவங்க வந்து பால் டைரெக்டாக மக்களுக்கு ஒரு பேக்கெட் பண்ணி விற்பனையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தொழில் எப்படி ஆரம்பிச்சாரு, இது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம். சவுக்கிங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அனைவருக்கும் வணக்கங்க. கருவலூர், அவினாசி வட்டம் கருவலூர் வந்து பக்கத்தில் காளிவாளைங்கிற ஏரியாவில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க. என்னோட பேர் வந்து நாகராஜுங்க. இப்போ அப்படியே நம்ம ஃபார்ம் ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறீங்களாங்க சார்? வாங்க, தாராளமாக பார்க்கலாங்க. ஓகேங்க. எல்லாமே மாடு ஃபுல்லாக நம்ம வெயில் டைம் ஃபுல்லாகவே உள்ளதாக இருக்குங்க. எனி டைம் வந்து நீங்கள் வெயில் டைமில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது, மரத்து நிழலில் கட்டிடுவோம். சில நேரத்தில் ஏதாவது வேலைப்பல் காரணமாக இருந்துச்சுன்னா உள்ளேயே வச்சுக்கோங்க. எனி டைம் நிழலில் தான் இருக்குங்க. மாடு வந்து கூலிங் சில நேரம் வெயில் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணால் ஹீட் தாங்க முடியாதுங்கிறனால ஹீட்டு, ரெண்டாவது தொந்தரவு, இந்த மாதிரி சில பிரச்சனை இருக்குதுனால எல்லாமே ஃபேன் மாட்டியிருக்குறேங்க. எல்லா மாட்டுக்கும் ஒரு 2 மாட்டுக்கு ஒரு ஃபேனுங்கிற விதத்தில் ஃபேன் ஃபுல்லாக மாட்டியிருக்கோம். அது ஹீட் டைமில் நாங்கள் தேவைங்கிற டைமில் போட்டுக்குவோம், தேவையில்லைங்கிற டைமில் நாங்கள் ஆஃப் பண்ணி இது பண்ணிக்குவோங்க. அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாடு வந்துங்க சில நேரம் தொந்தரவு இருந்தால் அந்த வாலில் வந்து வச்சுட்டு அது ஒரு மாதிரி ஒரு அசௌகரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேன் ஓடும்போது பார்த்திங்கன்னா அந்த தொல்லையெல்லாம் இல்லாதப்போ மாடு வந்து ஒரு மாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுக்காக வந்து நாங்கள் ஃபேன் மாட்டியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா தாலியில் வந்து மாடுகளுக்கு தண்ணி குடிக்கும்போது அதுக்கு ஈஸியாக ஒரே டைமில் தண்ணி எல்லா பக்கம் வர மாதிரி நாங்கள் அந்த சொட்டு நீர் டைப்பில் மேலேயே அப்படியே செட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிற இடத்துல நமக்கு தண்ணி வந்து டக்குன்னு 5 நிமிஷம் நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கான வேலை வந்து ரிஸ்க் இருக்காதுங்க. டைமில் ஓப்பன் பண்ணி விட்டால் அந்த நேரம் பைப் செட்டப் இருக்குது. நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக ஒரு செட்டப் பண்ணியிருக்கேங்க. அடுத்து நம்ம ஃபார்மில் வந்து வேறு என்னென்ன அட்வான்டேஜான விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? இது சார் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது யூரின் டோட்டலாக எது கிளியராக வெளியே போயிருங்க. டோட்டலாக யூரின் வந்து டோட்டலாக வெளியே எல்லாமே க்ளீனாக போய்க்கிற அளவுக்கு வந்து வாய்க்கால் செட் பண்ணியிருக்கோம். பால் கறவைக்கெல்லாம் வந்து மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறேங்க. வந்து நீட்டாக கையில் கறந்தோ அது மாதிரி ஏதாவது உள்ள டஸ்ட்டை வரக்கான எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே மிஷின் வச்சு நீட்டாக தான் மிஷின் கழுவுறோம். மடி வந்து பால் கறக்கும் போது நீட்டாக வந்து கழுவி அதுக்கான போட்டு மஸ்ட்டு கறந்து பார்த்துருங்க. மிஷின் போடுறதுக்கு முன்னாடி 4 காம்பளி பாலை வந்து ஃபஸ்ட்டு கறந்து பார்த்து தான் பால் நீட்டாக இருக்கா, ஏதாவது மடியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறது கறந்து பார்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் மிஷினே மாட்டுவோங்க. அதனால் வந்து பாலில் வந்து எது கம்ப்ளைண்ட் வரக்கான வாய்ப்போ எதுவுமே வராதுங்க. அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்குங்க. மிஷின் வந்து ஜாப் கட்டர் வச்சு தான் தீவனமெல்லாம் நறுக்கி போடுறோம். சின்ன துண்டுகளாகும்போது மாடு நல்லா சாப்பிட்றதுக்கான அதுக்கு ஒரு ஜீரண கோளாறுலாம் எதுவுமே வரதில்லைங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சௌகரியமாக தான் இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. செட்டு எந்த பேஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க சார்? சார் செட்டு வந்து நான் வந்து ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிய வந்து கீழே தென்னங்கீட்டு ஓலை மேய்ஞ்சி மேலே தகரம் வச்சு மேலே போட்டிருக்கோம். இப்படி இருக்கும்போது என்னங்கன்னா எல்லா கால சூழ்நிலைக்கும் வந்து மாடுக்கு வந்து மெயினாக ஹீட் ஆகாதுங்க. கூலிங் இருந்தால் தான் மாடு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது, பால் கறவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. மாட்டுக்கு மெயினாக வந்து ஹீட்டு அளவான ஹீட் இருந்தால் போதுங்க. நீங்கள் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இப்படி போடும்போது வந்து எனி டைம் கூலிங்கிறது மாட்டுக்கு நல்லா கிடைக்குங்க. நல்லா சீதோசனை நல்லா சிறப்பாக இருங்கிறதுக்காக இந்த செட் இப்படி நாங்கள் அமைச்சிருக்கோம். டோட்டல் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நாங்கள் ஓப்பன் விட்ருக்கோங்க. ஏன்னா காற்றோட்டம் நல்லா வேணுங்க. காற்றோட்டம் வேணும். சில நேரத்தில் ஈவினிங் மார்னிங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் உள்ளேயே லைட்டாக வருங்க. அப்போ மாட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டும் வெயிலும் தேவைப்படுறதுனால அதுலேருந்து கொஞ்சம் சத்து கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறேன். வைட்டமின் டி எல்லாம் கிடைக்குங்கிறாங்க. அதனால் பட் கொஞ்சம் 2 சைடு இருந்துமே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து வெயில், ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து கொஞ்சம் வெயில் உள்ள அளவான வெயில் படுங்க. அப்போ படும்போது அதுக்கு ஒரு தேவையான இதுகள் அதிலே கிடைச்சிருதுங்க. மற்றபடி செட்டு வந்து நல்லா அமைப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம். பிரச்சனை இல்லைங்க. மாடுகளுக்கு வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, தீவனம் இதை வைக்கிறது? ஆமாங்க. இப்போ நீங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா பாரு, இந்த நம்ம தேவைங்கிற இடத்துல இது எல்லா இடத்துலையுமே இந்த சொட்டு நீர் பைப் ஃபுல்லேருந்து பைப் நாங்கள் போட்டிருக்கோம். அதுலேருந்து இந்த மாதிரி சொட்டு நீர் பைப்பில் எடுத்துருக்கோம். நம்ம வேணுங்கிற இடத்துல இதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. எந்த மாட்டுக்கு எவ்வளோ வேணும், சில மாடு கொஞ்சம் அதிகமாக குடிக்குங்க, சில மாடு வந்து கொஞ்சம் கம்மியாக குடிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாட்டு தொட்டிக்கு நேரமும் தாலி நேரம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இது நீங்கள் ரொம்ப சௌகரியம். நம்ம வேணுங்கிறது எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம முடிச்சுட்டு அங்கங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம உள் சைடு வர வேண்டியது இல்லைங்க. 2 சைடுமே நம்ம அவுட்டரில் இருந்தே வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். தீவனம் அந்த பக்கம் இருந்து நம்ம அப்படியே கொட்டிக்கலாங்க. அதாவது தீவனமும் கொட்டிக்கலாம், மாட்டுக்கு தேவையான மற்ற அந்த உலர் தீவனங்கள் போடுவது தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை ஐட்டு அந்த மாதிரி மக்கா மாவெல்லாம் நம்ம போடும்போது அப்படியே அதுலேருந்து அந்த பக்கம் இருந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. மாட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தண்ணி அதே மாதிரி நம்ம வெளியிருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். யார் இருந்தாங்கனாலும் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி வந்து லாஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டு ரைட் ஒரு லாஸ்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக
கழுவுனா தண்ணி கரெக்டாக வந்துருங்க. ரெண்டாவது நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா சௌகரியமாக இருக்குங்க. இது மாதிரி இருக்கும்போது நல்லா சௌகரியமாக இருக்குங்க. அந்த சைடும் அதே மாதிரி தான் நீங்கள் சார் 2 சைடுமே சேம் அதே மாதிரிங்க சார். 2 சைடுமே அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சைடுமே அவுட்ரு அதே மாதிரி அவுட்டர் சைடில் வந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் ஈஸியாக. நம்ம உள்ளே வந்துட்டு மாடு நம்ம நிறைய இருக்கும்போது உள்ளே வந்துட்டு ஈரமாக இருக்குது, பட் நம்ம உள்ளே வந்து மாடு ஒன்று டக்குன்னு கால் வீசு பார்க்க அந்த மாதிரி நம்ம வந்து மாட்டுக்கு இடைஞ்சல் பண்ண வேண்டியதில்லை. அது வாட்டில் படுத்துருக்குங்க. நம்ம ஏதாவது இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிலேருந்தே அதை நாங்கள் ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி சௌகரியமாக ரெண்டு சைடுமே அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல சௌகரியமாக இருக்குங்க அது. ஓகே, அப்படியே இந்த சைடு பார்க்கலாங்களா சார்? வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம இந்த சினமாடு கன்றுக்குட்டிகளாக இருந்ததுன்னா அதுக்கான இதில் வந்துங்க நாங்கள் வெளியிலேயே தண்ணி அது அப்படியே மரத்துக்கடியே சில நேரம் கட்டியிருப்போம். அதனால் வெளியில் அதுக்கு தனியாக அவுட்டரில் நாங்கள் முன்னாடியே இது வச்சுருக்கோம். தண்ணிக்கு சௌகரியமாக இருக்குது. அப்படியே வெளியில் காட்டி அப்படியே வெளியில் மரத்து நிலையில் நம்ம அப்படியே கட்டிக்கிற மாதிரி அது ஒரு சௌகரியமாக பண்ணி வச்சுருக்காங்க. தீவனங்கள் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஸ்டாக் இருக்குங்க. எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான தீவனங்கள் தான் கொடுக்குறோங்க. எதுவுமே வந்து ஒரு குறைபான இல்லை, மாட்டுக்கு எல்லா சத்தும் நிறைந்து. இது வந்து நாங்கள் ஒரே டக்குன்னு யாரோ சொன்னாங்க பண்ணங்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் நிறையா தீவனத்தை யூஸ் பண்ணி பார்த்தேங்க. இதை போட்டு மாடு எது போடும்போது ஆரோக்கியமாக இருக்குது, எது போடும்போது தண்ணி நிறைய எடுத்துக்குது, அப்படி எது போட்டால் கொஞ்சம் ஜீரண கோரலாம் வர்றதில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த தீவனங்கள் வந்து நாங்கள் கலந்து போடுறோம். எல்லாம் ஒரு சத்தான தீவனங்கள் தான் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து என்னங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து பால் வந்து நாங்கள் வேறு எதுக்கோ ஒரு இதுக்காக அனுப்புகிறதோ அல்லது அப்படியே இல்லைங்க. நாங்கள் வந்து மெயினாக வந்து லோக்கல் சேல்ஸே போயிடுதுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் சுற்றியுமே வீடுகள் நிறைந்த ஏரியாவாக இருக்கிறனால சுத்தமான பாலுங்க. நம்ம எந்த ஒரு தண்ணியோ ஒரு எதுவுமே ஒரு கலப்படங்கள் கிடையாது. சாயந்தரம் வந்து 4:30 மணிக்கு பால் ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிலேருந்து இங்கே பால் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 மணிலேருந்து சாயந்தரம் நைட்டு ஒரு 7-8 மணி வரைக்கும் வந்து பால் இங்கேயே கிடைக்குங்க. சுத்தமான பால் நாங்கள் கறந்து அப்படியே அப்பப்போ அப்படியே கஸ்டமர் முன்னாடியே அவங்களே வந்து நின்று பார்த்து வாங்கிக்குவாங்க. எல்லாருமே வந்து அதில் ஒரு நல்லா இருக்கிறனால எங்களுக்கு தினங்கள் வந்து கஸ்டமர் கூட்டிகிட்டே தான் இருக்காங்க. வருவாங்க, அவங்க சொல்லி எனக்கு இவங்க சொன்னாங்க பால் நல்லாயிருக்கு, இவங்க சொன்னாங்க பால் நல்லாயிருக்கு, இங்கே தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது, அந்த பிரச்சனை இல்லைங்க, நல்ல மனமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ரெகுலராக இங்கேயே வந்து வாங்கிடுறாங்க. அது வந்து பிரச்சனை இல்லைங்க, நல்லா வழி போயிட்டுருக்கு. தீவனங்கள் அதே மாதிரி தான். பச்சை தீவனம் பார்த்திங்கன்னா நாங்கள் பச்சை தீவனமும் கொடுத்துருவோம். ஒரு வேளை பச்சை தீவனம், அது முடிச்சதுக்கப்புறம் வர தீவனமாக வைக்கப்புல் வச்சுருக்கோம். வைக்கப்புல் வந்து நாங்கள் அதுவும் கொடுக்குறோமுங்க. பார்த்திங்கன்னா வைக்கப்புல் வந்து நம்ம பச்சை தீவனம் மட்டுமே போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு மாட்டுக்கு வந்து ஒரு சத்து கிடைக்காதுங்க. அது ரெண்டாவது வந்து வைக்கப்புல் நீங்கள் ஒவ்வொரு மாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னங்கன்னா அதனுடைய ஜீரண கோளாறுகள் வந்து தவிர்க்கப்படுதுங்க. வைக்கப்புல் வந்து கம்பல்சரி ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு வேளையாவது கொஞ்சமாவது தினம் நம்ம யூஸ் பண்ணும்போதுங்க ஜீரண கோளாறு வர்றதில்லைங்க. இது ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. நான் ஏற்கனவே ஜீரண கோளாறு நான் பச்சை மட்டும் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன் மாட்டுக்கு. அப்புறம் இது நாளடைவில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் கருத்து கேட்கும்போது வைக்கப்புல் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஜீரண கோளாறு ரொம்ப தவிர்க்கப்படுதுங்க. நல்லா வந்து தொந்தரவு வர்றதில்லைங்க. அது பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. வேறு என்ன சார் நம்ம செட்டில் இது போக வேறு என்ன சார் ஸ்பெசிஃபிக்காக பண்ணி வச்சுருக்கீங்க சார்? ஸ்பெசிஃபிக்னு சொன்னால் வந்து மாடுக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு 5 அடி கேப்புங்க. நல்ல மாடுகள் வந்து சௌகரியமாக படுத்து தூங்குறக்கோ அந்த மாதிரி வந்து நெருக்கடியாக நம்ம சின்ன செட்டுக்குள்ளே நிறைய மாட்டை அடைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிற அளவுக்கு வந்து நாங்கள் நல்ல சௌகரியம் விட்டு பண்ணியிருக்கோம். தீவன தொட்டிகள் வந்து நல்ல சௌகரியமாக அதுக்கு தீன் வேணுங்கிற அளவு எடுத்துக்கிற அளவுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து காத்தோட்டம் மெயினாக நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க. வந்து எந்த சைடு, அதாவது மெயினாக என்ன கருத்துங்க அப்படின்னா, பண்ணைகள் அமைக்கும்போது வந்து நம்ம திசைகள் வந்து இப்படி அமைக்கிறது, அதாவது தெற்கு தென் வடல் அந்த மாதிரி இந்த திசையில் பண்ணை அமைச்சா தான் வந்து காற்று வந்து உங்களுக்கு கிழக்கு இருந்ததே அதிகமான காற்று நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இப்படி காற்று அடிக்கும்போது அந்த மாட்டினுடைய ஏதாவது கிருமிகளோ அல்லது டக்குன்னு எதுவும் அதிகமான உற்பத்தி ஆகாமல் அது காற்று வழியாக நம்மளுக்கு கிளியர் ஆயிடுது. மாட்டுக்கு நல்லா காற்றோட்டங்கிறது நல்லா கிடைக்குதுங்க. பெரும்பாலான பண்ணைகள் வந்து நம்ம இந்த திசையில் தான் அமைச்சிருக்காங்க. அவங்க அமைச்ச விதங்களை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதனால் நானும் அதை பற்றி நிறைய பக்கம் நானும் பண்ணைகளை வந்து நிறைய போய் பார்த்து அதுக்கப்புறம் எப்படி அமைக்கலான்னு நிறைய பேர் கருத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் சொந்த அனுபவத்தில் தான் நாங்கள் பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். இது என்னது? மேவு இருக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கிறோம். இப்போ 25 மாடு இருக்குன்னா இப்போ நாங்கள் மேவு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, மேவு நல்லா வந்து மாட்டுக்கு கிடைக்கணும், அதுங்காட்டி நாங்கள் மேவு வச்சுருக்கோம். ஊர்லேருந்து தான் மேவு கொண்டு வரோம். ஊரில் கம்மியாகும் போது இங்கே நாங்கள் போடுறதுங்காட்டி இங்கே வளரும் போது அங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் இங்கே வளர்ந்துருக்கும். இங்கே கட் பண்ணி போடும் போது அங்கே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுங்காட்டி இது முடியும் போது அது வந்துடும், அது முடியும் போது இது வந்துடும். அதுங்காட்டி நாங்கள் இந்த ரெண்டையுமே யூஸ் பண்ணிப்போம். இது மாடு நல்லா சாப்பிட்டுக்குமா? இது
ஒரு வேளை இது போடுவோம், பச்சை மேவு போடுவோம், ஒரு வேளை வர தீவனம் போடுவோம். எப்படி கொடுத்துடலாம் மாடுகளுக்கு இல்லையா? அப்படியே கொடுப்போம். ஓகே. நாங்கள் வந்து மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். மிஷினரி யூஸ் வச்சு இது கட் பண்ணி அப்புறம் தான் போடுவோம். இப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் நிறையா. மிஷின் போட்டு அதை கட் பண்ணி நீட்டாக போட்டங்காட்டி அது வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும். இப்படி போட்டால் கொஞ்சம் தண்டுங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகே. புளி என்ன குழி சாணி குழி பார்க்கலாமா? இங்கே மாடுகளை பால் கறக்கும் போது கட்டிடுவீங்களா? இங்கே பால் கறந்து முடிச்சுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் காமிச்சு இதில் என்ன பண்ணுவீங்க தங்கம்? இதெல்லாம் அந்த சாணமெல்லாம் வலிச்சுட்டு வருவோம். வலிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன்லாம் பண்ணிட்டு மாடலாம். அதுக்கப்புறம் இங்கே தான் அந்த க்ளீன் பண்ணதெல்லாம் போட்டுருவோம். எங்கள் சாணம் மட்டும்தான் கொட்டுவோம். இந்த சாணத்தை கடைசியில் எடுத்துக்குவீங்களா? கடைசியில் நாங்கள் பேசிக்கு வர சொல்லி எடுத்து நாங்கள் நம்ம யூஸுக்கெல்லாம் போட்டுருவோம். இதுக்கே பண்ணுவீங்க. நீ என்னென்ன வேலை செய்வேன்? எல்லா வேலையும் செய்வோம். வேவு போடுறது, அப்புறம் சாணம் எல்லாம் அழுகிறது, அப்புறம் தீவனம் தண்ணியெல்லாம் வைக்கிறது, இது அப்படி எல்லாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இத்தனை வேலையும் பண்ணுவியா நீ? ஸ்கூல் போயிட்டு வந்து ஃப்ரீயாக எல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது செய்வேன். அப்புறம் லீவ் டைமில் செய்வேன். அப்பா கூப்பிட மாட்டாங்க, நானாக வந்து செய்வேன். அப்பா கூப்பிட மாட்டாங்களா? அப்பா தான் கூப்பிட மாட்டாங்க, நீ வந்து ரெஸ்ட் எடுமாங்க. நான் வந்து சரி பரவாயில்ல, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில், நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிறங்காட்டி இப்போவே செய்யலான்னு. பண்ணுங்களா இவரு? சரிங்க. உதவி பண்ணுவாருங்க? ஆமாங்க, அவர் எல்லா வேலையும் செய்வாருங்க. அவருக்கு ரொம்ப மாடு வச்சிருக்கிறதுல அவரு ரொம்ப ஆர்வங்க. எல்லா வேலையும் செய்வார். அவர் எல்லா உள்ள ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாருங்க. மாட்டில் வந்துங்க ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தால் கூட அவருக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்திங்க. பேர் என்ன சாமி? மாட்டில் ரொம்ப ஆர்வங்க, எங்க கூடவே இருப்பார். எனக்கே சில விஷயம் சொல்லுவானுங்க, இந்த மாதிரிங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பரவாயில்ல கொஞ்சம் ஆர்வம் இருந்தவங்க. இதுதான் எதிர்பார்க்குறேங்க. கண்டிப்பா சார். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுங்க. நீங்கள் வந்துங்க குழந்தைகளுக்கு வந்து நம்ம போய் சொல்லி ஐயோ சில பேர் பார்த்தீங்கன்னா மாட்டு பக்கத்தில் வரக்கே யோசிப்பாங்க, ஐயோ அதெல்லாம் இதாக இருக்குமான்னு. அதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் உள்ள நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் தாங்க. நம்ம இதையவே ஃபாலோ பண்ணி அவங்க தொடர்ந்து செய்கிறாங்கிறதெல்லாம் இல்லைங்க. பட் இதை அவங்க தெரிஞ்சுக்கும் போது இவங்க லைஃப்பில் அது ஒரு யூஸ் ஆகுங்க. பட் அது ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஆர்வம் வேணும். நம்ம பேரண்ட்ஸும் அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் அவங்கள லைட்டாக கொஞ்சம் விடணுங்க. அவங்க நீட்டாக வச்சிருக்கணுன்ட்டு அப்படியே நம்ம ஒரு இதுலேயே போயிட்டு இருந்தோம்னாலும் முடியாதுங்க. கண்டிப்பாக. மாட்டு பண்ணையில் உனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா? என்ன பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் முன்னாடி வந்து இந்த மாட்டு பண்ணையை இன்னும் நிறையா கொண்டு வரணும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி பேர் இருக்கணும். இந்த மாட்டு பண்ணை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, இதில் எல்லாமே தரமாக இருக்கணும் அப்படிங்கிற. ஓகே. உனக்கு வயசு எவ்வளோ சாமி? வயசு 14 வயசு. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். எத்தனாவது படிக்கிறேன்? 8வது படிக்கும் போதே இந்த ஒரு ஆர்வம். உன்ன மாதிரி கிளாஸில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி மாட்டு பண்ணை விவசாயத்தில் ஆர்வமாக இருக்காங்களா இல்லை? ஆமாம், எல்லாருமே இது மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல இருப்பாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அது மாதிரி எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஓகே, சூப்பர் தங்கம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இது சூப்பர் நேப்பியர் இல்லைங்களா? இது வந்து சூப்பர் நேப்பியருங்க. நம்ம தோட்டத்துலேயே எல்லாம் இருக்குங்க. எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க சார்? சார் இது ஒரு நான் ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கிறேங்க. 3 ஏக்கரில் பயிரிட்டுருக்கோம். இது வேணுங்கிற அளவு நாங்கள் தேவைங்கிற அளவு வெட்டிக்குவோம். சூப்பர் நேப்பியர் எவ்வளோ சார் கொடுக்கணும்? சார் சூப்பர் நேப்பியரை பொறுத்தளவுக்குங்க சார் ஒரு லிமிட்டெட் தானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம போடும்போது அதுவும் ஒரு ஜீரண கோளாறு ஏற்படுத்திடு. அதனால் வந்துங்க நாங்கள் ஒரு அளவு வச்சுருக்கோம். லிமிட் வந்து நம்ம ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரே டைமில் எப்பவும் வந்து சூப்பர் நேப்பியரை ஒரு மாட்டுக்கு ஒரு டப்பா வச்சுருக்கோம். இது வந்து இவ்வளோ சாப்பிடு அப்படின்னு எங்களுக்கு தெரியறதுனால நம்ம வந்து ஒரே டைமில் ஃபுல்லாக வலிச்சு அப்படியே கொட்டிட மாட்டோங்க. 3 டைம் ஒரு காலையில் தீவனம்னா காலையில் தீவனம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 9:30 மணிக்கு தருவோம். அதையே 3 டைமாக அதே டைமில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிரித்து கொடுப்போங்க. அப்படி இருக்கும்போது என்னங்கன்னா மாடு தீவனத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, சுத்தமாக எடுத்துருதுங்க. அது ஒரு வகையில் நம்ம பார்த்துக்கணுங்க. சார் இந்த காளிப்பாளையம் இந்த ஊரில் வந்து எவ்வளோ குடும்பங்கள் இங்கே வசிக்கிறாங்க?
சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ கிராமமாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுனாக மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது 4-வே ட்ராக் வந்தாச்சுங்க. 4-வே ட்ராக் ஒட்டி இங்கே பூராமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட்டு நிறைஞ்ச ஏரியாவாக தான் இருக்குது. பட் இப்போ நான் இருக்கிற இந்த வந்து ஸ்ரீநகர் அப்படிங்கிறது கொங்கு நகர் ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150-200 வீடு இருக்குங்க. பக்கத்துலேயே கருவலூருங்கிற ஒரு ஏரியாங்க. கருவலூர் வந்து மெயின் சென்டராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலிக்கு குடும்பங்களுக்கு மேலே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஏரியா. இந்த பாலின் தேவைகள் வந்து என்றைக்குமே மாறாது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்துனா பால் தாங்க. கண்டிப்பாங்க. இந்த பாலின் தேவைகள் வந்து இந்த ஒரு ஏரியாவில் எப்படி இருக்குது சார்? சார் இந்த ஏரியாவில் பால் தேவை வந்து இப்போ வந்து ஒரு அதிகமாக தாங்க சார் இருக்குது. பால் வந்து நம்மளுக்கு இப்போ அதிகமான தேவைகள் தான் இருக்குது. அதாவது அதிகமான தேவைங்கிறத தாண்டிலுங்க சார் இப்போ என்னென்னா சுத்தமான பால் அப்படிங்கிறது ஒரு மெயினாக ஒரு இது இருக்குதுங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு சின்ன கலப்படங்கிறது ஏதோ ஒரு சில இடத்துல 100க்கு ஒரு 70% கலந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது அவங்களுடைய இதுங்க. அது நம்ம இதில் தலையிடும். பட் சுத்தமான பால் குழந்தைகளுக்கு வந்து நம்ம மனதார இந்த சுத்தம் பால் வந்து கொடுத்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பால் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். அப்போ கிடைக்காதுங்கிறப்ப கிடைக்கிற பாலை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. பட் இங்கே வந்து இப்போ நம்ம சுத்தமான பாலுங்கிறது நாங்கள் வந்து எங்கள் பண்ணையில் வந்து கறந்து அப்படியே நம்ம சுடச்சுடன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நாங்கள் கறந்த உடனே வந்து மக்களுக்கு அப்படியே விநியோகம். அவங்களே வந்து நிற்பாங்க. அவங்க நிற்கும்போது அவங்க முன்னாடி தான் கறந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படி தான் கொடுக்குறோம். பால் சுத்தமான பாலாக இருக்கும்போது எங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகம் தான் ஆயிருக்காங்க. தினம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 10 கஸ்டமராவது எங்களுக்கு கூடுதலாக ஆகிட்டே இருக்காங்க. பட் நாங்கள் தேடி போகிறத விட அவங்க வந்து இன்னொரு கஸ்டமர் சொல்லி அவங்களுக்கு வந்து பால் வந்து எங்களுக்கு இன்க்ரீஸாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி பண்ணை எதிர்நோக்கி அவங்களா தேடி தான் வந்து பண்ணுறாங்க. உண்மையிலேயும் அது எங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியாக இருக்குது. நல்ல பாலை கொடுக்கும்போது மக்களோட வரவேற்பு இருக்குங்கிறது நாங்கள் உணர்றோமுங்க. கண்டிப்பாக உணர்றோம். அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளுடைய ஃபார்ம் பேர் என்ன சார்? சார் அண்ணாமலையார் பால் பண்ணைன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைச்சிருக்கோம். நம்ம கருவலூர் ஹைஸ்கூல்லேருந்து நம்ம அவினாசி போகிற வழியில் வந்தோம்னா சென்னை ஹோட்டல்ன்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதனுடைய அருகிலேயே வந்து பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கோம் சார். ஆமாங்க சார். இப்போ நம்ம மாடுகள் வந்து ஒரு 25 மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. 25 மாடுகளில் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க இதில்? சார் 25 மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 25 மாடுமே நம்ம இப்போ கறவையாக இருக்கிறதுல சில மாடுகள் சினைய பருவத்தில் இருக்குது. சில மாடுகள் வந்து வத்தக்கறவையில் இருக்குது. வத்தக்கறவையில் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போங்க சார். என்ன காரணத்துக்காகனா இளங்கறவைகளுடைய பால் வந்து கொஞ்சம் லூஸ் தன்மையாக இருக்குது. பட் அப்படிங்கிறப்போ அந்த வத்தக்கறவைகளுடைய பால் வந்து பால் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்குங்க. பட் தீவனம் வந்து இதே அளவு தான் எடுக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பால் வந்து ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்குங்க வத்தக்கறவைகள். அப்போ அந்த பால் தான் வந்து நல்லா திக்காக இருக்குங்க. மக்கள் வந்து திக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. பால் வந்து லூஸாக இருந்தால் தண்ணி கலக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. தண்ணி கலக்காமையே இளமாட்டு பால் வந்து லூஸாக தான் இருக்குது. நாங்கள் அதனால் என்ன செய்கிறோன்னா இளமாட்டு பாலை நாங்கள் வேறு டைரிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். வத்தக்கறவை மாட்டு பால்கள் தான் நாங்கள் கொடுக்குறோங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு நாளைக்கு காலை வேலையும் சேர்த்து ஒரு 250 லிட்டருக்கு மேலே நாங்கள் பால் உற்பத்தி ஆகுது. 250 to 300 லிட்டருக்குள்ளே நாங்கள் பால் உற்பத்தி பண்ணுறோங்க. ஓகே. அதாவது 25 மாடுகளில் மினிமம் ஒரு 15 மாடுகளாக கறவை மாடுகளாக. ஆமாங்க சார். 15 to 18க்குள்ளே நாங்கள் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்குது. குறைஞ்ச ஒரு 6-7 மாடு வந்து சினை பருவத்தில் இருக்குது. அடுத்து ஒரு 2 மாதத்தில் மறுபடியும் கன்றின்ற பருவம் 2 மாதம் 3 மாதம் அந்த 15 நாள் 20 நாள் அந்த கேப்பில் நாங்கள் மாடு வச்சுருப்போம். அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன இன மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஜெர்சி, ஹெச்எப்புங்க, ஹெச்எப் கிராஸு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். எல்லாமே தரமான மாடுகள் தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப வந்து அது முடிஞ்ச அளவு ஆரோக்கியம் நிறைந்ததாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் அப்பா அம்மா எல்லாம் வந்து மாடு வச்சுருக்கும் போது அவங்க கூட இருந்து நாங்கள் பார்த்ததுனால நம்ம வந்து பாலுக்காக மட்டும் நம்ம வளர்த்தலைங்க. நம்ம வந்து இந்த மாட்டில் பால் சத்தாக கிடைக்கி பட் பால் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு 25-30 லிட்டர் கறக்கிற மாடுகளாக இருக்குது. பட் அதில் சத்து இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு தெரியல. பட் இருந்தாலும் அதை காட்டில் நாங்கள் வந்து வச்சுருக்கிற மாடுகள் அளவான கறவை மாடுகள் தான். அப்போ அது தரமாகவும் இருக்குதுங்க, உடல் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்குதுங்க. அது எங்களுக்கு மெயினான ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. இப்போ இந்த தொழிலை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து எப்போ வந்து உங்களுக்கு உதிர்த்தது? இந்த தொழில் ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? சார் இப்போ இந்த தொழில் நான் ஆரம்பித்து ஒரு 2 வருடங்கள் தான் ஆச்சுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் வேறு பிஸ்னஸில் இருந்தோம். திருப்பூர் சார்ந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ நாங்கள் வேறு பிஸ்னஸ் இருக்குது எங்களுக்கு. பட் இருந்தாலும் இதை வந்து நாங்கள் ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது நான் ஒரு சும்மா சிம்பிளாக தான் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுங்க. ஒரு 4 மாடுகள் வந்து வச்சோம். அப்புறம் சரி பரவாயில்ல கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 மாடுகள் பண்ணோம். அப்புறம் ஒரு 15 பண்ணி ஒரு 20 பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருங்க. பட் என்னென்னா இதில் லாபங்கிறது காட்டிலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் ஆவின் தான் கொடுத்துருந்தோம். பட் இப்போ நாங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி கஸ்டமருக்கு நேரடியாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கொடுத்து அவங்க திருப்தி அடைகிறத பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகம் தான் ஆகுது. இன்னும் பால் வந்து நம்ம தரமாக கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து நிறையா மக்கள் நம்மகிட்ட வாங்கி தரமாக இருக்குதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடடா பரவாயில்ல நல்ல பாலுக்குங்கிற மரியாதை கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு நல்ல சிறப்பாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஒரு 25 மாடு வச்சுருக்கோம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற பிளான் இருக்குதுங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணுன்ட்டு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேங்க. இப்போ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? இப்போ 25 மாடுகள்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளியே
ஒரு செட் ஆஃப் மாடுகள் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் வளர்க்கும் மாடுகளில் குட்டி என்று அதில் ஒரு செட் ஆஃப் மாடுகள் வளர்ந்துருக்கும். ஆமாங்க. இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்க சார்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தனியாக வந்துடுதுங்க. அது ஒரு டெத் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம செட்டு அமைக்கிற நீள அகலம், பட் நம்ம உள்ளே யூஸ் பண்ணுற விதம், காடி அமைக்கிற விதம், அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அமையுதுங்க. மாடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வச்சிருக்க மாடுகளில் ஒரு மாடு 60,000 ரூபாயிலேருந்து ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா வரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா மாடுகளோட குவாலிட்டி அது வாங்கும்போது அது என்ன இது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செலவுகள் வந்து நம்ம பண்ணுறதை பொறுத்து தான் அமையுதுங்க. அது நம்ம அமைப்பு பண்ணையினுடைய நீளம் அகலம், அதுக்குள்ளான வசதிகள், உள்ளமைப்பு கட்டமைக்கான வசதிகள் என்னென்ன பண்ணுறோம் அதை பொறுத்து நம்மளுக்கு செலவு அமையுதுங்க. பட் என்னோட கருத்து என்னங்கன்னா, யார் பண்ணை ஆரம்பித்தாலும் பட் நம்ம டக்குன்னு செலவினங்களை வந்து உடனே அள்ளி வீசிட வேண்டாங்கிறது என்னோட கருத்துங்க. உடனடியாக வந்து நாங்கள் பண்ணை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் நம்ம பண்ணை பார்க்குறோம், இந்த ஸ்டேஜில் அவங்க பண்ணியிருக்காங்க, சரி நம்மளுக்கு பார்த்த உடனே ஐடியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரே செட்டப் பார்த்தோன்னே நம்ம அதே மாதிரி ஒரு செட்டப் நம்ம அமைச்சிடக்கூடாதுங்க. நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம இடத்துக்கு, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம மாட்டில் என்ன அனுபவம் இருக்குது, அதை வச்சு கொஞ்சம் சின்னதுலேருந்து மேலே போகும்போது கஷ்டங்கள் தெரியாதுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க. இதுக்கு நீங்கள் வேலைக்கு வந்து ஆள் வந்து நீங்கள் பணியமர்த்திருக்கீங்க? ஆமாங்க. ஒரு ஃபேமிலி வந்து குடியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணிக்குவோம். அவங்களும் வந்து அவங்க நல்லா வேலையை பண்ணிக்குவாங்க. மாடுகள் சுத்தப்படுத்துறதுலேருந்து எல்லாமே தண்ணி பைப்பெல்லாம் இருக்குங்க. டெய்லி மாடுகள் வந்து கழுவினா முழுசாக கழுவக்கூடாதுங்க. ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா முழுசாக கழுவோம். பேக் சைடு ஃபுல்லாக டோட்டலாக வந்து காலையில் ஈவினிங் 2 நேரமும் மாடுகள் கழுவி எடுத்துருவாங்க. உள் தரையில் வந்து தினமே கழுவி எடுத்துருவாங்க. கழுவும் போது தண்ணி டோட்டலாக வெளியே போகிற அளவுக்கு நாங்கள் பைப் செட்டப் எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் டோட்டலாக கழுவும் போது எல்லாமே க்ளீனாக வெளியே போயிருங்க. பண்ணை எனி டைம் சுத்தமாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா சுத்தம் தான் முக்கியம் இங்கே மாட்டை பொறுத்தளவு. இல்லைன்னா நோய் வாய்ப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா சார்? இப்போ நீங்கள் மற்ற ஒரு ப்ரைவேட் சொசைட்டியோ அரசு நிறுவனமான ஆவின் சொசைட்டிக்கோ நம்ம பால் ஊற்றும் போது அவங்க எத்தனை ஃபேட்டெல்லாம் அதை வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஃபார்மில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம கஸ்டமரே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து 1 லிட்டர் பால் வந்து நீங்கள் என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சார்? 1 லிட்டர் பால் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்காக நம்ம எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு நான் கொடுக்கும்போதே எதுனா பால் திக்காக வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ திக்காக வேணும், ஃபேட்டு வந்து அதிகமாக இருக்கணும், ஃபேட் எஸ்என்எஃப் வந்து அதிகமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பால் திக்காக இருக்குது அப்படின்ட்டு மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நாங்கள் அந்த வத்தக்கரை மாடுகள் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போதுமே தீவனங்கள் வந்து நாங்கள் நல்லா அந்த பால் கொஞ்சம் திக்க வரக்கான தீவனங்கள் நாங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அது நல்லா இது வருதுங்க. நாங்கள் கொடுக்குற பால் வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து நம்ம பண்ணையில் வந்து வாங்கிட்டாங்கன்னா லிட்டர் வந்து 45 ரூபாய்ங்க. இதே வந்து நாங்கள் சப்ளை இருக்குது, வீட்டு சப்ளை கொடுத்துட்ருக்கோம். வீட்டு சப்ளை கொடுக்கும்போது லிட்டர் 50 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் டோர் டெலிவரி பண்ணுறீங்க. ஆமாங்க சார், ஆமாங்க. அதில் நம்ம பேக்கிங் இருக்குது, நம்ம டைமிங் இருக்குது, நம்ம அதுக்கான வேலைகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து 50 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கிராம சார்ந்த ஏரியாங்கிறனால நம்ம அவங்களுக்கான விலைக்கு எதுதான் அவங்களுக்கு கட்டுப்படி பண்ண முடியும். நம்ம லாபத்தை காட்டிலும் அவங்களுக்கும் வாங்கி பயன்பெறணும் அப்படிங்கிறது அது கொடுக்குறேங்க சார். இந்த தொழில் வந்து ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நீங்கள் கருதுறீங்களா? நீங்கள் இப்போ இந்த ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கிறனால கேட்குறேங்க. இப்போ புதுசாக ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி நானும் டைரக்ட் சப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? இது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் நம்ம அதில் ஜெயிக்க முடியுங்க சார்? இப்போ வந்து பண்ணை வந்து கண்டிப்பாக லாபகரமான தொழில் தாங்க சார். எடுத்த உடனே லாபத்தை எடுத்து நம்ம வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு இதை பார்த்துட்டு நம்ம போட்ட மாதத்தில் இவ்வளோவில் 1 லட்சம் வருதா 2 லட்சம் வருதான்னு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துட முடியாதுங்க. நம்ம உண்மையிலுமே மாட்டில் அனுபவம் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு 10 மாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. மாட்டில் அனுபவமே இல்லை, நாங்கள் புதுசாக தான் பண்ணுறோம், சில விஷயங்கள் தான் மாட்டை பற்றி தெரியும்னா குறைஞ்சது ஒரு 5 மாட்டிலிருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் அதனுடைய நோய் மேலாண்மை, தீவனம் எப்படி கொடுக்கணும், மாட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க சார். பார்த்தா மாடு பாலுன்னு நம்ம நினைக்கிறோங்க, அதுக்கு பின்னாடி வந்து அதை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிரமங்க. நீங்கள் தோட்டத்தில் விவசாயி 1 மாடு 2 மாடு வச்சுருக்காங்கன்னா அது வந்து அவங்களோடைய இணைஞ்சு வளர்றது அது தெரியாது. இந்த மாதிரி நம்ம பண்ணையை அமைச்சு அதை ஒரு தொழிலாக நம்ம பண்ணும்போதுங்க சிறுசுலேருந்து பெருசாக போகத்தான் வந்து நம்மளுக்கு அனுபவம் இப்போ வந்து சௌரியமாக இருக்குங்க. நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். மாட்டில் வந்து நம்ம கற்றுட்டோம்னா மட்டும்தான் பணியாட்களுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முடியும். அவங்கள வந்து இப்போ சிறப்பான பணி செய்கிறாங்களா நம்ம பார்க்க முடியுங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை வந்து கொண்டு போக முடியும். யார் தாராளமாக இது வந்து ஒரு லாபகரமான தொழில். இதை வந்து ஆர்வத்தோடு செஞ்சோம்னா லாபங்க. இதை வந்து நம்ம பிஸ்னஸாக மோட்டிவாக மட்டும் பண்ணணும்னா லாபங்கிறது நம்ம எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. தாராளமாக வந்து யார் இதை பண்ணாலும் கண்டிப்பாக லாபம் இருக்குது. நம்ம மக்களை சேர்க்கும்போது என்னென்னா ஆரம்பத்தில் நம்ம நீட்டாக கொடுத்துட்டு அப்புறம் போக போக வந்து அதில் நம்ம தொழில் மட்டும் லாபம் மட்டும் கருதி அதை வந்து பாலோட குவாலிட்டி நம்ம வந்து குறைக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்கிறப்போ ஏன்னா நான் அது அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிற விஷயத்தில் அது தெளிவாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான மக்களோட வரவேற்புங்கிறது நல்லாவே இருக்குது. அது தாராளமாக நம்ம யார் வேணாலும் செய்யலாம். நம்ம செய்யும்போது அவங்களுக்கு நேரங்காலம் கருதி அவங்க நேரத்துக்கு நம்ம கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி கொடுக்கணும்.
பார்த்துக்கணும். அவங்க ஏதாவது ஒரு ஃபீட்பேக் சொன்னாங்கன்னா நம்ம அதை வந்து முகஞ்சொலிக்காமல் வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுட்டு அதில் என்ன தப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம திருத்திட்டோம்னா சிறப்பாகவே இருக்குங்க. தப்பு நோய் மேலாண்மை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ 25 மாடுகள் இருக்குது, நீங்கள் ஒரு 5 அடி இடைவெளியில் நீங்கள் மாடுகளை கட்டியிருக்கீங்க. ஸோ இந்த மாடுகளுக்கு எந்தெந்த மாதிரியான நோய் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க? நோய் மேலாண்மை பொறுத்தளவுக்கு மெயினாக வந்து மாடுகளை பாதிக்கிறது வந்து மடிநோய் தான் அதிகப்படியாக பாதிக்குது. மடிநோய் பாதிக்குதுங்கிறப்ப வந்து நம்ம முடிஞ்சளவு அதை வந்து நம்ம தெளிவாக தினம் கவனிப்பு இருக்கணுங்க. மாட்டை பற்றி நம்ம அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பால் கறக்கும்போது 4 காம்பி பாலை கறந்து பார்த்துட்டு தான் மறுபடியும் மிஷினே மாட்டுவோம். ஏன்னா நம்ம வாட்டில் அப்படியே மடியை கழுவி விட்டு க்ளீன் பண்ணி விட்டு மாட்டை கழுவி விட்டு அப்படியே உடனே மிஷின் நாங்கள் மாட்டுறதில்ல. ஏன்னா பால் என்ன வருது, பால் நீட்டாக வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 4 காம்பி கறந்து கீழே விட்டு ஒரு ரைட் பால் நல்லா தான் வருதுன்னா தான் அடுத்த கட்டமாக மிஷின் மாட்டுவோம். நோய் மேலாண்மை மெயின் வந்து மடிநோய்ங்க சார். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு அதிகப்படியாக இந்த உனிக்காய்ச்சல்னு சொல்லி ஒரு காய்ச்சல் பரவுது. புதுசாக ஏதாவது நம்ம பண்ணைக்குள்ள மாடு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மாட்டை மட்டும் நம்ம தனிமையாக ஒரு 10 நாள் வந்து தனியாக ஒரு ஷெட்லேயோ அல்லது ஒரு மரத்துக்கு கீழேயோ ரொம்ப நாள் ஒரு 15 நாள் நம்ம அதை தனிமைப்படுத்தி அதுக்கு ஏதாவது வந்து நம்ம ஒரு மருந்துகள் கொடுத்து ஏதாவது நோய் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொண்டு வந்து சேர்த்தோம்னா மெயினாக வந்து பிரச்சனை வர்றதில்லைங்க. பட் வாங்கின உடனே நம்ம இந்த மாட்டுகளோட வந்து நம்ம இணைக்கும் போது அது வேறு, அது ஒரு கால சூழ்நிலை இருந்திருக்கு, அதுக்கு ஒரு நோய் இருந்திருக்கலாம், காய்ச்சல் இருந்திருக்கலாம். அது வந்தால் இது வந்து மாட்டில் வந்து தொற்று ஈஸியாக பரவிடுங்க. ஒரு மாட்டுக்கு வந்தால் பண்ணையில் இருக்கிற 10 மாட்டுக்கு கம்பல்சரி நோய் வந்துடும். அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு மாட்டையுமே கவனிக்கணுங்க. தினம் மாட்டுகளை பார்க்கும்போது அது எப்படி தீவனம் எடுக்குது, தண்ணி எப்படி குடிக்குது, நல்லா யூரின் போதா, நல்லா மோஷன் போதா, அதெல்லாமே நம்ம பார்த்தோம்னாலே மாட்டில் வந்து நோய் வந்து நம்ம தவிர்த்துடலாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னங்கன்னா, உடனடியாக பண்ணையை பெருசாக போட்டோம்னா நம்மளுக்கு அனுபவம் கிடைக்காது. சின்னதுலேருந்து போகும்போது நம்ம படிப்படியாக இந்த நோய் வந்தால் இந்த அறிகுறி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நாளடைவில் நம்ம ஈஸியாக கற்றுக்குவோங்க. அப்படி கற்றுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் அதிகமாக வச்சுருக்கும் போதும் அந்த நோயை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான வழியில் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு வழிங்க. ஆமாம் சார். சினைக்கு வந்து நீங்கள் காலை ஏதாவது பயன்படுத்திட்டு இருக்கீங்களா, ஊசி தானுங்க சார்? நான் ஊசி தான் போட்டிருக்கேன். நான் காலையில் வந்து இன்னும் பிளானிங் இல்லைங்க. பட் காலை வளர்த்துருக்க ஒரு பிளான் இருக்குதுங்க. பட் ஒரு நல்ல குவாலிட்டியான காலையில் வந்து பண்ணணும் அப்படி. அதுவும் எனக்கு என்ன கருத்துங்கன்னா, நம்மளுடைய பண்ணையிலேயே இருக்கிற நல்ல ஒரு பெரிய மாட்டிலிருந்து ஒரு கன்று ஒரு ஆண் கன்று எடுத்து அதை வளர்த்தி அதுலேருந்து நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குங்க. அதை கண்டிப்பாக எதிர்காலத்தில் பிளான் இருக்குங்க. ஓகே. பால் கறக்கிறது நீங்கள் மிஷின் தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஆமாங்க சார். ஆமாங்க. இந்த சாணங்கள்லாம் நிறைய இருக்குது சார். ஆமாங்க ஒரு 25 மாடுகளுடைய சாணங்களை சார். இப்போ சாணங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோங்கன்னா, நாங்கள் ஒரு குழி 20க்கு 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு குழி ஒரு 10 அடி ஆழத்தில் நாங்கள் குழி எடுத்திருக்கோம். அந்த குழிக்கு நான் எதுக்காக குழி எடுத்திருக்கோங்கன்னா, அந்த சாணி கொண்டு போய் கொட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறக்காக, பணியாட்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறக்காக நான் வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் அப்படியே கொட்டிக்குவாங்க. அப்போ அதுனா விவசாயிகளுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்கள் தோட்டத்துகளுக்கே வந்து இந்த சூப்பர் நேப்பியர் பயிருக்கே வந்து இந்த சாணங்கள் தான் விடுறோங்க. அதே மாதிரி மாட்டினுடைய யூரினும் வந்து அதே மாதிரி இதுலேருந்து இந்த வாய்க்கால் வழியே வெளியே போய்ங்க டோட்டலாக போய் அதுவும் ஒரு ஸ்டோரேஜ் ஆகுதுங்க. அதுவும் வந்து நாங்கள் ஒரு தொட்டி மாதிரி வெட்டி அதில் வச்சுருக்கோம். பட் அதிலிருந்து அப்படியே எங்கள் தோட்டத்துக்குள்ளே மற்ற பயிர்களுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் சூப்பர் நேப்பியருக்கும் வந்து நாங்கள் கீழே அதை தான் கொடுக்குறோம். பட் அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு அது உரங்கள் நம்ம வெளியிலேருந்து மற்ற உரங்கள் நம்ம வாங்க வேண்டியது தேவையில்லைங்க. அது வந்து ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க. பட் சாணங்கள் நம்ம விற்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. ஏன்னா விற்றோம்னாலும் அதில் என்னங்கன்னா, இது எல்லாமே சரியாக பண்ணினா தான் மாட்டு பண்ணையிலேருந்து லாபமே எடுக்க முடியும். உடனடியாக நம்ம ரப்பா வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு லாபம் வந்துருங்கிற நம்ம எடுக்க முடியாது. மாட்டு பண்ணையில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்யும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனால இந்த ஒரு கொஸ்டின் நான் வந்து கேட்குறேன். இந்த தொழில் மூலமாக உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்குது? இதில் எவ்வளோ செலவுகள் போக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுங்க சார்? சார், இப்போ மாட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்துங்க நம்ம ஒரு தீவனங்கள் கொடுக்குற முறை இருக்குது. தீவனங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விலையில் இருக்குது. நம்ம வந்து லாபம் மட்டும் பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து மொத்தமாக பால் எப்படி உற்பத்தி ஆனால் சரி அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். பட் இல்லை நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கம்பல்சரி நம்மளுக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகம் தாங்க சார் ஆகுது. நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணுங்கும் போது கண்டிப்பாக பருத்தி கொட்டை, மக்கா மாவு, பட்டு கலப்பு தீவனங்கள், பல வகை பருப்பு வகைகள் கலந்து கலப்பு தீவனம், இதெல்லாம் நம்ம குழந்தை கொடுக்கும்போதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக செலவினங்கள் அதிகம் தான் ஆகுதுங்க. என்னை பொறுத்தளவுக்குங்க உண்மையான நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்குங்க. அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறது என்னங்கன்னா, ஒரு 75,000 ரூபா அப்படின்னா மாட்டுக்கு 50,000 ரூபா செலவாயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 to 25,000 தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது கிடைக்கும். பட் எல்லா சூழ்நிலையும் அப்படியே கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. மாடுகள் கறவைகள் எச்சாகும்போது நம்மளுடைய லாபங்கள் கூடுதலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீவன முறையை பொறுத்து இருக்குதுங்க. அது எல்லாமே பொறுத்து நம்மளுக்கு லாபம் இருக்குது. பட் உண்மையாக லாபகரமான தொழில் தான். இது வந்து நம்ம செய்கிற முறையை பொறுத்து தான் இருக்குதுங்க. ஓகே ஆமாம் சார். இப்போ இந்த கோடை காலம் நெருங்கிருச்சு. வெயில் காலம் ஆனாலே மனிதர்களுக்கே வந்து ரொம்பவே இந்த தண்ணீர் வந்து எப்பவுமே குடிச்சிட்டு உடல் வந்து உஷ்ணத்தில் ரொம்ப வாடும். இதே மாதிரி மாடுகளுக்கு இந்த கோடை காலங்களில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது? அந்த பால் உற்பத்தி அந்த டைமில் எப்படி இருக்குங்க?
சார் கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மற்ற காலங்களில் கறக்கிற கறவையை விட வெயில் காலம் ஆகும்போது வந்து கம்பல்சரி பால் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க. இதே மாதிரி பனி காலத்துலேயும் மாடு குறையுங்க. அந்த டைமில் பனியிலலாம் மாடு வெளியில் வைக்காமல் ஷெட்லேயே வச்சு அல்லது அதுக்கான ஷெட்டு அமைப்பு வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டுங்க. பட் இப்போ கோடை காலத்தில் வந்து கம்பல்சரி வந்து தண்ணிங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப தேவை இருக்குதுங்க. மாட்டை பொறுத்தளவுக்கு தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் இருந்தால் தான் அதனுடைய உடல் அமைப்பு நல்லா இருக்குது. பட் அதே அளவுக்கு பால் கறவைகளும் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக கொடுக்குங்க. அது வந்து கம்பல்சரி வந்து நம்ம வெயில் காலத்தில் வந்து வெயிலில் மாட்டை கட்டுறதோ பண்ணும்போதோ பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. பால் கறவைகள் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து என்னென்னா ஷெட்டு வந்து நம்ம மேலே அந்த கலர் ஷீட்டில் ஷெட்டு போடாமல் நம்ம இந்த மாதிரி வந்து தென்னங்கீட்டுகள் பயன்படுத்தி நம்ம ஷெட்டு போடும்போது அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே உள்ள ஜில்லுன்னு தான் இருக்குது. பட் இது போக நாங்கள் வந்து ஃபேன் மாட்டியிருக்கோம். அப்போ என்னங்கன்னா ஹீட் டைமில் நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுறோம். நான் ரொம்ப நாள் ஃபேன் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்படி அவங்க சொல்லும்போது அந்த ஃபேன் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய ப்ளஸ் நம்மளுக்கு தெரியுதுங்க. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக எனக்கு எந்த மாடு வாழாட்டாது பாருங்க. எதுவுமே வாழாட்டிட்டு அந்த வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு அசௌகரியமாக மேலே இது பண்ணிட்டு தலையாட்டிட்டு ஐயோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது மாதிரி வந்து நம்ம செட்டுமே ஒரு கூலிங் அமைப்பாக வர மாதிரி அமைக்கணுங்க. கண்டிப்பாக வெயில் காலத்தில் வெயில் வந்து மாட்டுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அது இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்புங்க. மார்னிங் தான் அதிகமாக வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு 35 லிட்டர் டு 40 லிட்டருக்குள்ளே பேக் பண்ணி நீங்களே நாங்களே பேக் பண்ணிடுறோம். நாங்களே பேக் பண்ணி நாங்கள் அண்ணனே வந்து சப்ளைக்காக போயிடுவாருங்க. ஓகே. நாங்கள் நேரடியாக கஸ்டமரை பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு தெரிய வருதுங்க. நாங்கள் அதுக்கான வேலையாட்களை வச்சு நம்ம பண்ணுறது அது ஒரு சரியானது தான். அடுத்த கட்ட அதுதான் பிளான். இப்போ வந்து நிறைய கஸ்டமரை பார்க்கும்போது அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது எங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்கு. ஓகே. கறந்த பாலை அப்படியே பேக்கெட் பண்ணி உடனுக்குடன் நீங்கள் அப்படியே சப்ளை. உடனுக்குடன் சார், உடனுக்குடன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க கறவைக்கு. ஒரு அரை மணி நேரம் கறந்து முடிச்ச உடனே அப்படியே நேரடியாக அப்படியே எடுத்து வந்து அப்படியே பேக்கிங். இங்கே வந்து வாங்குற கஸ்டமர்களும் இன்னும் வரக்கு ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து இங்கே வாங்குறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அப்படியே உடனுக்குடன். சரி சார். ஓகே சார், யாராவது எங்களுக்கு வந்து பால் வந்து தேவைப்படுது, நிறைய தேவைப்படுது அப்படின்னா உங்களை அணுகலாமா சார்? தாராளமாக அணுகலாம், தாராளமாக. அதாவது நாங்கள் இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கல்யாண ஆர்டர்களுக்கு ஏதாவது வேணுனாலும் நாங்கள் வந்து எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஈவினிங் என்ன பால் வேணும், மார்னிங் என்ன வேணுன்ட்டாங்கன்னா நாங்கள் அந்த கிடைக்கிற டைம் பால் என்ன வேணுமோ நாங்கள் குவான்டிட்டி கொடுத்துருவோம். நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுவோ வந்து ஃபங்க்ஷனுக்கு இப்போ நாங்கள் ரெகுலராக வாங்குற கஸ்டமர்களே அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்கள் விட்டு தான் வாங்கிக்கிறாங்க. அதுபோகனால இப்போ தேவைகள் அதிகமாக தான் இருக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. நல்லா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். 9976169669 என்னோடய தொலைபேசி எண்ணுங்க. எது வேணுனாலும் பாலுக்கு வந்து நீங்கள் எந்த தூய்மையான பாலாக கொடுக்குறோம். நீங்கள் பண்ணைக்கே வந்து விசிட் வேணாலும் வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி கேட்கலாம். எங்களுடைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட எங்களை பற்றி ஃபீட்பேக் கேட்டிங்கனாலே போதும். நாங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பால் தரமாக கொடுக்குறனால இந்த கருத்து நாங்கள் சொல்கிறேங்க. ஓகே. அதாவது எங்களுக்கு இன்முகத்தோடு வரவேற்று பல அரிய தகவல்கள் மாடுகள் பற்றியும் மாடு வளர்ப்பை பற்றியும் உங்களுடைய தொழிலை பற்றியும் எங்களுக்கு நிறைய தகவல்கள் பகிர்ந்ததுக்கு ஓகே சார். நன்றிங்க சார். வணக்கம். ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய நேரம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 hour இந்த வீடியோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 hour அவர் வந்து எந்த ஒரு முகம் சுளிக்காமல் நான் கேட்ட கேள்வி அத்தனைக்குமே எனக்கு வந்து ஒரு விடையை வந்து கொடுத்தாருங்க. இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து பல தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தொழிலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தெரிஞ்சுட்டு அந்த தொழிலை நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அப்படிங்கிற ஒரு கனியை வந்து நம்ம பறிக்கலாம். அதுக்கு சார் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காருங்க. பால் வேணும்னா அவருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணுங்கன்னா அணுகுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும். மாட்டுப்பண்ணையில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக கேள்வி கணைகளை தொடுத்து உங்களுக்கான விடைகளை பெற்று வழங்குறேன். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.